கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 24:36-44. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவி இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தேகத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்போது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களினாலும் சங்கீதத்தினாலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். முகமொன்று கண்டே கல்வாரி மலை மீதிலே, உலகெங்கும் காணாத அன்பு, என்னை தேடி புவி வந்த அன்பு. அன்பான முகமொன்று கண்டே கல்வாரி மலை மீதிலே, உலகெங்கும் காணாத அன்பு, என்னை தேடி புவி வந்த அன்பு. அன்பான முகமொன்று கண்டே. மகிமை வந்தவரே, சாபமான என்னவே ஐஸ்வர்யம் இழந்து போனி, செல்வந்தனாயாக்கிட காயங்களால் நிறைந்தி, அன்பான முகமொன்று கண்டே. அன்பான முகமொன்று கண்டே.
மகிமை ஸ்தோத்திரம் மாறாது தெய்வமே சாகரமான உமன்பு ஐந்துக்கும் மைமையானி செந்நீரின் செழுமையா காத்திடும் காலமே அன்பான முகமொன்று கண்டே கல்வாரி மலை நீரிலே உலகெங்கும் காணாத அன்பு என்னை தேடி புவி வந்த அன்பு அன்பான முகம் ஒன்று கண்டே விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துதல்கள். நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இன்றைய தினம் உயிர்த்தெழுந்த ஞாயிறு. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். உண்மையாகவே கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று பல ஆலயங்களிலே சொல்லப்படுகின்ற ஞாயிறு. குருவானவர் வந்து, பாஸ்டர் வந்து, கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். இன்றைய தினத்தில் ஆலயத்திற்கு நாங்கள் போவதாக இருந்தால் இன்று நாங்கள் கேட்கப் போகின்ற செய்தி, ஆண்டவர் இயேசு மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். அது ஒரு நம்பிக்கையின் செய்தி, ஒரு எதிர்பார்ப்பின் செய்தி, எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற செய்தி. அந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருப்பதனாலே நாங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு போகின்ற போது அழகான உடைகள் அணிந்து சந்தோஷமாக எல்லோரும் போவார்கள். ஆலயம் முடிந்ததும் அனைவரையும் பார்த்து ஹாப்பி ஈஸ்டர், அந்த ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே இது ஒரு சந்தோஷமான நாள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே இந்த ஞாயிறை மகிழ்ச்சியோடு நினைவு கூறுவார்கள், நன்றாக உணவு அருந்துவார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து, நண்பர்களை பார்த்து, உறவினர்களை பார்த்து ஈஸ்டர் வாழ்த்துக்கள், ஹாப்பி ஈஸ்டர் என்று வாழ்த்துதல்களும் சொல்வார்கள். இந்த நாள் சந்தோஷத்தை தருகின்ற ஒரு சம்பவம் நடைபெற்ற நாள் மட்டுமல்ல, இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நாளும் கூட. பல நேரங்களிலே அதை நாங்கள் மறந்து போய் விடுகிறோம். இன்று வாசிக்க கேட்ட வேத பகுதி லூக்கா 24வது அதிகாரம். இந்த இயேசுவை இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே கொண்டு போய் சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். பலர் ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம், இயேசு வந்து தேவகுமாரன், எதிர்பார்த்திருந்த மேசியா, இயேசுவை கைது செய்ய வருகின்றவர்கள் வருகிற போது இயேசு அற்புதம் செய்து அவர்கள் கைது செய்யப்படாமல் தப்பி போவார் என்று எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஒருவேளை கடைசி நேரத்திலே அவரை சிலுவையிலே அறைய போகின்ற போது சிலுவையிலே அறையப்படாமல் அவர் வந்து அவர்களை விட்டு விலகி போவார் என்று எதிர்பார்த்திருக்கலாம். அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்து இராத விதமாக இயேசுவை சிலுவையிலே அறைந்து கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி வேதனைப்பட்டு அவர் சிலுவையிலே கொண்டு போய் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அவர் கொண்டு போய் கல்லறையிலே வைக்கப்பட்டு விட்டார். இது எல்லோருக்கும் எப்படி இருந்ததோ இயேசுவின் சீடர்களை பொறுத்தவரையிலே மிகவும் பயத்தை தோற்றுவித்த ஒரு செய்தி. எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய தலைவர், எங்களுடைய போதகர் சிலுவையிலே அறையப்பட்டு உயிர் ஈந்து விட்டார். இப்போது அவருடைய உடலை கொண்டு போய் கல்லறையிலே வைத்து விட்டார்கள். இப்போது வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசுனுடைய சீஷர்கள் பயந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல், ஏனென்றால் இயேசுவோடு சேர்ந்து அவருக்கு பின்னே திரிந்த சீடர்களை அனைவருக்கும் தெரியும். ஒருவேளை இயேசுவை பிடித்து சிலுவையிலே அறைந்தது போல அவரோடு திரிந்தவர்களையும் பிடித்து சிலுவையிலே அறைந்து விடுவார்களோ என்று அவர்களுடைய மனதிலே பயம். எப்படி சமுதாயத்தை சந்திப்பது என்றும் தெரியவில்லை, வெளியே வீதியிலே எப்படி நடந்து போவதென்றும் தெரியவில்லை. இந்த பயத்தினாலே தான்
பேதுரு என்ற இயேசுவின் சீடர் இயேசு கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுகிற போது மற்றவர்களோடு உட்கார்ந்து இருக்கிற நேரம் ஒரு வேலைக்கார பெண் வந்து, நீயும் அவர்களோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் அல்லவா என்று கேட்டபோது, எனக்கு அவரை தெரியாது, நான் அவரை அறிய மாட்டேன் என்று சொல்லி மறுதலித்தார் என்று சொல்லுகிறோமே, தெரியாது என்று சொன்னார் என்று சொல்லுகிறோமே. அதன் காரணம் என்ன? நான் அவரோடு கூட இருந்தவர் என்று சொன்னால் எனக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று பேதருடைய மனதிலே இருந்த பயம். அதே பயம் சீஷர்கள் எல்லோருக்கும் இருந்தது. அதனாலே அவர்கள் எல்லோரும் போய் ஒரு அறைக்குள்ளே பூட்டி கொண்டு பயத்தோடு உட்கார்ந்திருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட லூக்கா 24வது அதிகாரத்திலே நடைபெற்ற சம்பவம் என்ன? இயேசு திடீரென்று அவர்களுக்கு முன்னே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இயேசுதான் இறந்து கொண்டு போய் கல்லறையிலே வைத்தாகிவிட்டதே என்று நினைத்து கொண்டிருந்த சீடர்கள் இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் தாங்கள் ஒரு ஆவியை காண்பதாக நினைத்து பயந்தார்கள் என்றுதான் கூறப்பட்டு இருக்கிறது. ஆகவே இயேசு அவர் தான் ஆவியல்ல, உண்மையாகவே உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன் என்பதை காட்ட இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்களிடத்திலே உணவு இருக்கிறது. பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர் புசிக்கிறார். அவர்களுக்கு முன்பு இது ஆவி அல்ல, உயிரோடு எழுந்தவர் நான் என்று காண்பிப்பதற்காக இயேசு உணவு அருந்துகிறார். ஈஸ்டரின் செய்தி இந்த பகுதியிலே நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அழகான ஒரு படிப்பினை இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது. இயேசுவின் சிலுவை மரணத்தை கண்டு அறைக்குள்ளே வந்து பூட்டி பயத்தோடு உட்கார்ந்திருந்த சீடர்கள் இந்த லூக்காவின் புத்தகத்தில் அல்ல, அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே எல்லா யூதர்களும் இருந்த இடத்திலே வந்து தைரியமாக இயேசு என்ற மனிதரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், ஆண்டவரோ கடவுளோ அவரை உயிரோடு எழுப்பினார் என்று பகிரங்கமாக பேசுகிறார்கள். அப்படி பேசுவதற்கு காரணமாக இருந்த சம்பவம் இப்போது நாங்கள் வாசிக்க கேட்ட சம்பவம். என்ன சம்பவம்? அங்கிருந்த சீடர்கள் அனைவரும் இயேசு உயிரோடு அவர்கள் மத்தியிலே வந்ததையும், அவர்களோடு பேசியதையும், அவர்களோடு சாப்பிட்டதையும், அவர்களோடு உட்கார்ந்து அவர்கள் முன்னே உட்கார்ந்திருந்ததையும் நேரடியாக கண்டார்கள். கண்டதினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உலகத்திலே வாழ்ந்து சிலுவையிலே அறையப்பட்டு கல்லறையிலே வைக்கப்பட்ட ஒரு மனிதரை பற்றி அல்ல, இந்த மரணத்தையும் தாண்டி உயிரோடு எழுந்த ஒரு மனிதரை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பயன்படுத்துகிற சொல் சாட்சிகளாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். எதற்கு சாட்சிகள்? உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சிகள். இந்த ஈஸ்டர் நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு இந்த பகுதி இந்த கருத்தை தான் சொல்லி தருகிறது. நாம் நம்புகின்ற ஆண்டவர் கல்லறைக்கு உள்ளே இறந்து சடலமாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் கிடையாது. நாங்கள் நம்புகின்ற ஆண்டவர் கைது செய்யப்பட்டு சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் கிடையாது. நாம் நம்புகின்ற ஆண்டவர் உயிரோடு எங்கள் மத்தியிலே எங்களோடு உட்கார்ந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுக்கு முன்னே பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவர். இந்த ஈஸ்டரின் செய்தி நமக்கு சொல்லித் தருகின்ற தைரியமான நம்பிக்கை இதுதானே. உலகத்திலே நாங்கள் எத்தனையோ சவால்களை எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். அது எதுவாகவும் இருக்கட்டும், அது நோயாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உறவினர் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாகவும் இருக்கட்டும், அவை எல்லாவற்றின் மத்தியிலும் பல நேரங்களிலே நாங்கள் இயேசு இறந்து போய்விட்டார் என்ற உணர்வுக்குள்ளே தான் நாங்கள் கடந்து போகிறோம். நம்மோடு யாரும் கிடையாது, நான் தனியாக இருக்கிறேன்,
என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற சவால்களை என்னால் எதிர்நோக்க முடியாத சூழலில் இருக்கிறேன். ஆனால் இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? இந்த ஈஸ்டரின் செய்தி, நீ தனியாக இல்லை, தனியாக நீ பிரச்சனைகளோடு போராடவும் இல்லை, யாரும் இல்லை என்று நீ துவண்டு போக வேண்டிய தேவையும் கிடையாது. ஏனென்றால் நாம் நம்புகின்ற ஆண்டவர் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவர். அந்த உயிரோடு இருக்கின்ற ஆண்டவர் என்ற அந்த நம்பிக்கையின் செய்தி சீடர்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றி அமைத்தது. மரணத்தையும் தாண்டி ஏற்பட்ட மாற்றம். யூதர்கள் எங்களை கொலை செய்து விடுவார்களோ என்று அறைக்குள்ளே உட்கார்ந்திருந்த சீடர்கள் இப்போது யூதர்கள் கொலை செய்து விடுவார்களோ என்று பயத்தை தாண்டி வெளியே போக வைத்த அனுபவம் தான் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம். அதே யூதர்களுக்கு முன்னே எழுந்து நின்று நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பேச வந்திருக்கிறோம் என்று தைரியமாக சொல்ல வைத்தது அந்த அவர்கள் உயிரோடு இருக்கின்ற இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டதினாலே ஏற்பட்ட மாற்றம். நாங்கள் கிறிஸ்தவர்கள். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஈஸ்டரை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுவதோ ஈஸ்டர் ஆராதனையிலே கலந்து கொள்வதோ முக்கியம் கிடையாது. உயிர்த்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் கண்டிருக்கிறோமா? இந்த செய்தியை இந்த ஈஸ்டர் ஞாயிறிலே சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடுவேன் புது பாட்டு.